Little Learners Kids Club. வணக்கம் குழந்தைகளே, நான் தான் மின்ட்டு. இன்று நாம் ஒரு அழகான நீதிக்கதையை பார்க்க போகிறோம். கதையின் பெயர் ஒட்டகமும் பன்றியும். வாருங்கள் குழந்தைகளே, பார்க்கலாம். ஒரு ஊரில் பன்றியும் ஒட்டகமும் இருந்தது. பன்றிக்கு குள்ளமாக இருப்பது பிடிக்காது. அது நினைத்தது உயரமாக இருப்பதுதான் சிறந்தது என்று. அதேபோல் ஒட்டகத்திற்கு உயரமாக இருப்பது பிடிக்காது. அது நினைத்தது குள்ளமாக இருப்பதுதான் சிறந்தது என்று. ஒரு நாள் ஒட்டகமும் பன்றியும் வழியில் சந்தித்துக் கொண்டது. நீ மிகவும் உயரமாக இருக்கிறாய், பன்றி ஒட்டகத்திடம் சொன்னது. நீ மிகவும் குள்ளமாக இருக்கிறாய், ஒட்டகம் பன்றியிடம் சொன்னது. ஒட்டகமும் பன்றியும் சேர்ந்து ஒன்றாக நடந்து சென்றது. அவைகளுக்கு பசிக்க ஆரம்பித்தது. அவைகள் ஒரு அழகான காய்கறி தோட்டத்தை பார்த்தது. தோட்டத்தை சுற்றிலும் உயரமான சுவர் எழுப்பப்பட்டிருந்தது. சுவற்றின் ஒரு பகுதியில் மூடப்பட்டிருந்த கதவு இருந்தது. ஒட்டகம் தனது நீண்ட கழுத்தை நீட்டி சுவரின் மேல் எழுப்பி தோட்டத்தில் உள்ளிருக்கும் காய்கனிகளை சாப்பிட ஆரம்பித்தது. பன்றி தனது குள்ளமான உடம்பை மூடப்பட்டிருந்த கதவின் அடியில் நுழைத்து தோட்டத்திற்குள் சென்று காய்களை சாப்பிட ஆரம்பித்தது. இப்பொழுது இரண்டுக்கும் புரிந்தது, அவரவர் வழியில் சிறந்தவர்களே என்று. குழந்தைகளே, நீங்கள் கதையை ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். கதையின் கருத்து என்னவென்றால், உயரம் தேவைப்படும் பொழுது உயரமாக இருப்பது நல்லது. சில சமயங்கள் குள்ளமாக இருப்பதும் முக்கியமே. எனவே குழந்தைகளே, ஒவ்வொருவரும் அவரவர் வழியில் சிறப்பானவர்கள்தான். நீங்கள் உங்கள் வழியில் சிறப்பானவர்கள். நீங்கள் நீங்களாக இருப்பதை விரும்புங்கள். Hey kids! Hope you like this video. Please don't forget to subscribe and hit the bell icon for more updates. Take care. Bye bye.